அன்பு இறை நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம், வணங்குகிறோம். குறிப்பாக இன்றைய நாளினுடைய தலைப்பு பெண்களை பற்றிய விசேஷமான ஒரு தலைப்பாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் கடவுளின் விடுதலையின் பங்காளர்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். உமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட் என்று சொல்கிறார்கள். பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட் என்று சொல்கிறார்கள். பெண்கள் தான் விடுதலை வாழ்வின் அல்லது விடுதலை முகவர்களாய் காணப்படுகிறார்கள், பங்காளர்களாய் இருக்கிறார்கள் என்கிற தலைப்பை நாம் சிந்திக்க போகிறோம். சிந்தனைக்கு செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாதி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிந்திக்க போகிற சிந்தனை நீர் அறிவீர் சுவாமி. நாங்கள் அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, எங்கள் அறிவு புத்தி எதுவுமே இல்லை சுவாமி. நாங்கள் மண் என்று, நாங்கள் அற்ப பதர் என்று நினைவு கூறுகிறோம். தேவரீர் பிரசன்னராயிருந்து எங்களுடைய அருளுரையை வாய்க்க செய்து பார்க்கின்ற கேட்கின்ற அநேக உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவதுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவநாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் கேட்டிருந்து பாடுவோம். ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. நேத்தியம் பாடுவேன் நீதம் காணிந்தே, எந்தன் பார்த்தவனுடன் பாதம் தினம் பணிந்தே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியர் என்பாரே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியர் என்பாரே. முடிவில்லா மகிமை செய்தாரே, பலமுடையவர் பரிசுத்தர் என்பாரே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. எந்த ஆவியும் அவரில் களிக்கின்றதே. பயப்படும் பக்தருக்கு இறங்குகிறார், நரர் பார்த்திட பெரும் செயல் புரிகின்றார். பயப்படும் பக்தர் இறங்குகிறார், நரர் பார்த்திட பெரும் செயல் புரிகின்றார். உயர்த்திடும் நரரை சிதறடிப்பார், தன்னை உகந்தவர் தாழ்ந்திடி உயர்த்துகின்றார். இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. இதோ ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் களிக்கின்றதே. அருமையான ஒரு கீர்த்தனை இந்த கீர்த்தனை. இந்த கீர்த்தனுடைய பாடும்போது அடிமையின் தாழ்மையை பார்த்தார் என்று சொன்னால், கன்னிமரியாள் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை வயிற்றிலே அந்த கருவை ஏற்பதற்கு முன்னதாக தூதனை சந்திக்கின்ற அந்த நிகழ்விலே மரியாளுக்கும் தூதனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல் குறித்து மிக அருமையான ஒரு பாடல். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் சத்தியத்துக்குள்ள கடந்து போவோம். கடவுளின் விடுதலை செயலில் பங்காளர்களாக பெண்கள் காணப்படுகிறார்கள். இதுதான் நாம் சிந்திக்கப் போகின்ற சிந்தனை. யாத்திரையாகவும் 1 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் கடந்து போகும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைகளாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். உங்களுக்கு இந்த வரலாறு மிக அழகாக தெரியும். அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே ஏராளமாய் மிகுதியாய்
பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வம்சம் பெருகியது. இந்த வம்சம் பெருகியதினாலே இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகின்ற அந்த பார்வோன் மன்னன், யோசேப்பு போகும்போது இருந்த பார்வோன் பேரு, இப்ப இருக்கிற பார்வோன் பேரு, இந்த பார்வோன் மன்னன் இதை பார்க்கிறான். ஐயோ, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏகமாய் பெருகிக் கொண்டே போகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவர்கள் நம்மை அழுத்தி விடுவார்கள். என்ன அருமையான ஒரு யோசனை பாருங்க. அந்த அரசன், இவர்கள் நிச்சயமாய் நம்மை அழுத்தி விடுவார்கள் என்ற நம்பிக்கை தோரணை உனக்கு வந்து விட்டது. அதே 13ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். என்ன பண்றது? இவங்களை எப்படியாவது அடக்கணும், ஒடுக்கணும். இவங்களை விட்டா விடுதலை கேட்பாங்க, சுதந்திரம் கேட்பாங்க, பல விதமான நன்மைகளை கேட்பாங்க. ஆகவே இவர்களை எவ்விதமாவது அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று கருதி இவர்கள் வேலை செய்கின்ற வேலையை கடினமாக மாற்றுகிறார்கள். எகிப்தியர்கள், பார்வோன் மன்னன் இஸ்ரவேலர் வேலை செய்கின்ற அதை மிக கடினமாய் வேலை வாங்குகிறான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் வேலை வாங்கும் பொழுது அங்கே அதே யாத்திராகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் போங்க. அதுவுமன்றி எகிப்து ராஜா கடினமாய் வேலை வாங்குகின்ற அந்த தீய செயலுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய சிப்போரால் பூவால் என்று பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, எபிரேய மருத்துவச்சிகள், இப்பதாங்க டாக்டர் இருக்கிறாங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, பல விதமான அப்பெல்லாம் மருத்துவச்சிகள் நன்றாக தெரியும். ஊருக்கு ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க. அந்த மருத்துவச்சி தான் பிரசவம் பார்ப்பாங்க. இந்த இந்த எகிப்தினுடைய மன்னன் அரசன் 2 பேரை சந்திக்கின்றான். சிப்போரால் என்று சொல்லுகின்ற அந்த பெண்ணையும் பூவால் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணையும் சந்தித்து அவங்க எபிரேய மருத்துவச்சிகள் அந்த மருத்துவச்சிகள் சந்தித்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, படிங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்காருகையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். என்ன அநியாயமான ஒரு செயல் பாருங்க. என்ன அநியாயமான ஒரு செயல், விடுதலை அற்ற ஒரு செயல், அடிமையான ஒரு செயல். அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ஆண் பிள்ளைகளை பிறக்கின்றதாயிருந்தால் உடனேயே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, கொன்று போட்டுடுங்க. கொன்று போட்டுடுங்க. ஏன்னா இவர்கள் ஆண்கள் ஏகமாய் பெருகினா நம்முடைய அஸ்திவாரம் ஆட்டம் கொடுத்துரும், நம்முடைய அரசாட்சிக்கு ஆட்டம் கொடுத்துரும், நம்முடைய அரசாட்சி வளராது என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னொன்னு சொல்றான் பாருங்க 22ஆம் வசனத்துல. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், கொன்று போடுங்கன்னு ஒன்னு சொல்லிட்டான். 2வது நான் சொல்றான், நதியிலே போட்டு விடுங்கள். ஆகவே ஆண் பிள்ளைகளை காப்பாற்றாதீர்கள் என்ற உறுதியான காரியத்தை அவன் சொல்றான். ஆனால் சிப்போராலும் பூவாலும் தான் விடுதலை வாழ்க்கையின் முதல் முகவர்கள், பெண்கள் என்று பார்க்கிறோம். கடவுளின் விடுதலை செயலின் பங்காளர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 2 பெண்களுடைய செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால் இவர்கள் எபிரேய மருத்துவச்சிகள். ஆனால் எபிரேய மருத்துவச்சிகளாகிய இவர்கள் எபிரேய அரசனுடைய பேச்சை கேட்கவில்லை. அதுதான் முக்கியம். அப்பொழுதே ஏதோ ஒரு கமிட்டி இருந்திருக்கணும், ஏதோ ஒரு குழு இருந்திருக்கணும், ஏதோ ஒரு சங்கம் அமைத்து இருக்கணும். என் துணை இவர்கள் கடினமான வேலை செய்து இஸ்ரவேலில் பாடுபட்டு ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், கடுமையாக வேலை வாங்கப்படுகிறார்கள். ஆகவே ஏதோ ஒரு யூனியன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். அந்த யூனியன் ஆரம்பிச்சல இருந்த அந்த குழுவில எபிரேயர்களும் பங்கு பெற்றிருக்கணும். ஏனென்று சொன்னால் அவர்களும் விடுதலை விரும்பிகளாக இருந்திருக்கணும். அந்த விடுதலை விரும்பிகள சிப்போராலும் பூவாலும் ஒருவராக இருந்திருக்க வேண்டும். ஆகவே விடுதலை பயண வரலாறு மோசேயின் பிறப்புக்கு பின்பாக அவருடைய அழைப்பிலிருந்து துவங்குகிறதாக நாம் பார்க்கிறோம். யோசேப்பை அறியாத பார்வோன் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்கிறான். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்களை மிக கொடுமையாக அவன் ஆட்சி செய்கிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு எந்தவிதமான நன்மைகளும் செய்யாதபடி அவர்களுக்கு தடை செய்கிறான், அவர்களை அழுத்துகிறான். அந்த நேரத்தில் தான் அவனுடைய அழுத்துதலுக்கு
அவருடைய தடைகளுக்கு, அவருடைய அடிமைத்தனத்திற்கு எதிர்த்து இந்த இரண்டு பெண்களும் செயலாற்றுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த சிந்தனையில முதல் சிந்தனையானது நம்முடைய வாழ்விலே அடிமை வாழ்வை எதிர்க்கும் பெண்கள். முதலாவதாக கடவுளின் விடுதலை செயலிலே பங்காளர்கள் என்ற பெண்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவது தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம் அடிமை வாழ்வை எதிர்க்கும் பெண்கள். யாத்திராகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க தேவனுக்கு பயப்படுறாங்க. அதான் முக்கியமானது. விடுதலை வாழ்க்கையை ஒருவன் விரும்பினால் அவன் முதலாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தீமைகள், அநேக நாசங்கள், அநேக பலவீனங்கள், அநேக வியாதிகள், பிசாசின் தந்திர நாசம், மோசங்கள் வருகிறது. ஆகவே எனக்கு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த பிடியிலே விடுதலை இல்லாமல் இருக்கிறோமோ அங்கே விடுதலை வேண்டுமானால் நாம் நமக்குள்ளதாக தேவனுக்கு பயப்படுகின்ற அந்த பய உணர்வு இருக்கும். ஆகவேதான் அடிமை தனத்தை தகர்க்கின்ற அந்த சிப்போரால் அந்த பூவாலை பற்றி பார்க்கிறோம். அவர்கள் எதிர்ப்பு ஆற்றலை அங்கே தருகிறார்கள். கூட்டு முயற்சியை அங்கே நாம் பார்க்கிறோம். பெண்களினுடைய கூட்டு முயற்சி. இஸ்ரவேலர்கள் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய முற்படும் பொழுது இந்த இரண்டு பெண்கள் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள். அடிமை தனத்தினுடைய நிகழ்காலத்தில் மட்டுமே இது நடக்கவில்லை. எதிர்காலத்திலேயும் 3 காலங்களிலேயும் நடக்கிறது. எது நடக்கக்கூடாது என்று எபிரேயன் மன்னன் நினைத்தானோ அந்த செயல் நடக்கிறது. அதற்கு காரணமாய் அமைபவர்கள் அடிமை வாழ்வை எதிர்க்கின்ற பெண்களாக காட்டப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அடிமை வாழ்வு ஒழிக்கப்பட வேண்டுமானால் மனித சக்தி பெருக வேண்டும். மனித சக்தி பெருக வேண்டுமானால் யாராவது ஒருவர் தூண்டுகோலாய் அமைய வேண்டும். இந்த இடத்திலே அடிமை வாழ்க்கைக்கு எதிர்க்கின்ற 2 பெண்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள்தான் தூண்டுகோலாய் முதலாவதாக இந்த அடிமை வாழ்வை எதிர்க்கிறார்கள், விடுதலை வாழ்வை நாடுகிறார்கள், சுதந்திர போக்கை கையாளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அரசருக்கு கீழேயே இந்த பெண்கள் பணிபுரிகிறார்கள். அதான் பார்க்கிறோம். என்ன ஒரு அழகான ஒரு செயல்னா, அரசனுக்கு கீழாக செயல்படுகின்ற இந்த 2 பெண்களே அரசனுக்கு எதிராக செயலாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய காரியம் முதலாவதாக கூட்டு முயற்சி. அங்கே ஏதோ ஒரு கூடி முயற்சி எடுக்கிறார்கள். இந்த தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று எபிரேயர்களுக்கு எதிராக எபிரேய மருத்துவர்களே ஏவி விடப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலங்களிலே ஆளும் வர்க்கத்தினர் இதைத்தாங்க செய்யறாங்க. எபிரேயர்களுக்கு எதிராக எபிரேய மருத்துவச்சில அங்கே தூண்டிவிடப்படுகிறது பார்க்கிறோம். அதே காரியங்கள் இன்றளவு நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டு நடப்புகளிலே. ஒரு இனத்திற்கு எதிராக அந்த இன மக்களே, ஒரு சமுதாயத்திற்கு எதிராக அந்த சமுதாய மக்களே எழும்பி விரோதங்களை பாராட்டுகின்ற ஒரு செயல்கள் காணப்படுகிறது. ஆகவேதான் இங்கு பெண்களை குறிப்பாக தேர்ந்தெடுக்கிறது பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், பெண்கள் முதலாவதாக சொல்வது எதுவோ அதை செய்பவர்கள். பெண்களுடைய விசேஷமான குணம் சொல்வதை செய்கின்றது, எதையுமே எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது, துணிவோடு செயலாற்றுவது என்கிற இந்த 3 காரியங்கள் பெண்களுடைய குணங்களிலே அடங்கியிருக்கிறது. ஆகவேதான் அடிமை வாழ்வை எதிர்த்த பெண்கள் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக இந்த 2 பெண்களையும் பார்க்கிறோம். இந்த 2 பெண்களும் எதை சொன்னார்களோ நிச்சயமா நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டார்களே, காப்பாற்றுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்க்கிறார்கள். எபிரேயர்கள் சொல்லுகின்ற வார்த்தை எதிர்க்கிறார்கள். இந்த நாட்டு மக்கள் சொல்கிறதை ஆதரிக்கிறார்கள். துணிவோடு செயல்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே பார்வோனை பற்றி பார்க்கிறோம். பலசாலியான கூட்டம். அரசாங்கம் என்பது சாதாரண மக்களை விட பலமுள்ள ஒரு அரசு. அந்த பலமுள்ள அரசை இவன் எதிர்க்கிறான். இந்த மக்கள் எதிர்க்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கூட
பெண்களால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஒரு பாடம், அடிமை வாழ்வை எதிர்க்க வேண்டும். அடிமை வாழ்வை எதிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 28 வசனம் கடந்து போகும் பொழுது தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் மிக சிறந்த ஒன்று, அந்த ஆணையும் பெண்ணையும் மக்களையும் தான் படைத்தவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய அபரிதமான ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபரிதமான ஒரு விடுதலை வேட்கை என்னவென்று சொன்னால், நீங்கள் பலுகி பெறுகிறீர்கள். ஆனால் இங்கே எபிரேய பார்வோன் என்ன சொல்றான், அவர்கள் பலுகி பெறுவதை பார்த்து பொறாமைப்பட்டு அதை அழிக்க நினைக்கிறான். ஆனால் ஆதியிலேயே தேவன் கட்டளையிடுகிறார், நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. இந்த பூமியை நிரப்புங்க, நல்ல பாதுகாப்போடு செயல்படுங்க. மானிடர்கள் உங்களை வெறுக்கலாம், மனுகுலங்களை வெறுக்கலாம், பிற அந்நிய மக்கள் உங்களை வெறுக்கலாம், எபிரேயர்களைப் போல. ஆனால் நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்கிற அந்த நியதியை இந்த சிப்போராலும் இந்த பூவாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகவே பெண்கள் அடிமை வாழ்வை எதிர்க்கின்ற மூலக்கூறுகளாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அடிமை தனத்தை பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களாகிய நாம் எதிர்க்கிறோமா? இன்று நாம் எத்தனை விதங்களிலே, ஒருவேளை அடிமைதானம் என்று சொன்னால் அரசுதான் நம்மை அடிமைப்படுத்துகின்றது அல்ல. தீய காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள், தீய நோக்கங்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள் எல்லாமே மனிதனை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அடிமை வாழ்விலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் பெண்களைப் போல தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்று வளர்ச்சியில, சிறப்பாக பொருளாதார வளர்ச்சி மண்டலம் என்ற பெயரிலே மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது என பார்க்கிறோம். ஏழைகளும் அடிமைகளும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அடித்தளத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக போராடுவதற்கு எவருமே இல்லாத ஒரு நிலைமை. அப்படியே போராடினாலும் தொலைக்காட்சி போன்ற விளம்பரங்கள் அவைகளை அழித்து கெடுத்து விடுகிறது, பெண்களுடைய அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துகின்றது. என கருமையானவர்களே, இவைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் இந்த விடுதலை வாழ்க்கைக்கு எவ்விதமாய் அந்த 2 பெண்கள் வித்திட்டார்களோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் விடுதலை வாழ்வுக்கு வித்திட வேண்டும். காயின் மரித்து காயினை கொன்று ஆபேல் கொன்று விட்ட பொழுது, ஆபேலை காயின் கொன்ற பொழுது கடவுள் காயினுக்காக எதிர்த்து நின்றார் என்று பார்க்கிறோம். தீமைக்கு எதிர்த்து நிற்கின்ற கடவுள் நம்முடைய கடமை, அடிமைத்தனத்திற்கு எதிர்த்து நிற்கின்ற கடவுள் நம்முடைய கடமை. கடவுள் இன்றைய நாட்களிலே நாம் எவ்விதமாய் செய்கிறோம்? அடிமைத்தனத்தை எதிர்க்கிறோமா, தீமையை எதிர்க்கிறோமா? சிந்திப்போம். இவ்விதமாய் சிந்திக்கின்ற வேளையில அந்த 2 பெண்களையும் மிக விசேஷமாக நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வான். என்னன்னு சொன்னா, இவர்களால் தான் விடுதலை வேட்கை ஆரம்பமானது, விடுதலை ஞானம் பிறந்தது, விடுதலையின் சூழல் மக்களுக்கு உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த சிப்போரால் பூவாலை போல நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை அடிமை வாழ்வை எதிர்க்கின்ற பெண்களாக நாமும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, அடிமை தலயத்தில் இருந்து விடுவிக்கும் பெண்கள், அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கும் பெண்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம் அடிமை வாழ்வை எதிர்க்கும் பெண்கள், இரண்டாவதாக அடிமை தலையில் இருந்து விடுவிக்கின்ற பெண்கள். மக்கள் அடிமைகளாய் காணப்படுகிறார்களே, இவர்களை விடுவிக்கின்ற பெண்கள் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 9வது வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எரிகோ பெரிய ஒரு நகரம். அந்த எரிகோவில் ஏராளமான மக்கள் வாழ்கிறார்கள்.
இந்த இடத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று விட்டார்கள். பார்வோனிடத்தில் விடுதலை பெற்று விட்டார்கள். விடுதலை பெற்ற மக்கள் விடுதலையில் இருந்து சென்று அங்கே அடைக்கலமாக இருக்க வேண்டும். அதான விடுதலை, அடிமை தலையிலிருந்து விடுவிக்கும் பெண்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் அடிமைப்படுத்தும்படியாக அங்கே இருக்கின்ற அரசு ஆட்சி செய்கிறது. அரசன் செய்கிறான், மக்கள் செய்கிறார்கள், இவர்களை விடவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அங்கே ராகாப் என்று சொல்லுகின்ற ஒரு பெண்ணை நாம் பார்க்கின்றோம். ராகாப் என்று சொல்லுகின்ற ஒரு பேஸ், ஒருவேளை நம்ம அந்த தொழில் ரீதியில பார்க்கும் பொழுது தீமையான செயலை, பாவமான செயலை, அக்கிரமான செயலை செய்கிற ராகாப் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த ஒருவளால் தான், அந்த ஒரு பெண்ணால் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே காப்பாற்றப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ராகாப்பிலே இருக்கின்ற அந்த விலைமகள், அவளால் தான் நியாயமான இரக்க உணர்வு மக்களுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். இருப்பிடம் மக்களுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். இருப்பிடத்தை தேடி அலைகின்ற அகதிகளாக இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு இருப்பிடத்தை, குடியிருக்கின்ற இடங்களை தருவதற்காக விடுவிக்கும் கருவியாக அந்த ராகோப் என்று சொல்லக்கூடிய அந்த வேசி காணப்படுகிறார். அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கின்ற பெண்கள் என்று பார்க்கிறோம். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டிருந்தாலும் இந்த அடிமை தளத்தை விடுவிப்பதற்கு யாராவது ஒருவர் தேவை. வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு பெண், ராகாப் என்கிற பெண் இஸ்ரவேல் மக்களுடைய அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கின்ற கருவியாய் காணப்பட்டால், அதே அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கடந்து போகும் பொழுது, அப்பொழுது தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிற பெண்ணுமணியமான தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு ஸ்திரீ பவுல் சொல்கின்ற காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். பவுல் மக்களுக்கு விடுதலை வாழ்க்கையை போதிக்கிறாயா, திருமுழுக்க பற்றி சொல்றான். நீங்கள் எல்லாம் தீமையான காரியங்களிலே மூழ்கி இருக்கிறீர்கள், நீங்கள் விடுதலை பெற வேண்டும், இன்னும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த லீதியால் கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த பெண் கேட்டுக்கொண்டிருந்தால் தன்னுடைய இதயத்தை என்ன பண்ணலாவா திறந்தாள். என கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அடிமை தளத்திலிருந்து யாராவது ஒருவர் எழுந்திருக்க வேண்டும், விடுதலை தர வேண்டும். இவ்விதமாக இந்த ராகாப் வேசி இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தாலோ, தியாத்திராவில் இருக்கக்கூடிய அந்த லீதியால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை வாழ்க்கையை வேண்டி விடுவிக்கும் கருவியாக பயன்பட்டாலோ, அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கின்ற பெண்களாக, வாழ்வின் கருவிகளாய் காணப்பட வேண்டும். எஸ்தரை பார்க்கிறோம். தன் மக்களை விடுவிப்பதற்காக அவள் எடுத்த முயற்சிகள் ஏராளம். ஆக பாரசீக மன்னன் பலவிதமான சூழலிலே காணப்படும் பொழுது இந்த எஸ்தர் என்கிற யூத பெண் யூத மக்களுக்கு விடுதலை பெற்று தருகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் என்ற சொல்லே அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் இல்லை. நீங்க படிச்சு பாருங்களேன். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா திட்டமா தெரியும், கடவுள் என்கிற சொல் இல்லை. அப்படியானால் அந்த மக்கள் கடவுள் பக்தி அற்றவர்கள் என்று சொல்லிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை இந்த எஸ்தர் மாற்றுகின்றார். ஆணையை மீறி அரண்மனைக்கு நுழைகின்றார். எதற்காக? தன்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஆண்களோடு சமநிலை ஏற்பட வேண்டும், ஆணாதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஏகமான ஒரு கருத்தோடு அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே விடுவிக்கின்ற கருவியாக எஸ்தரும் செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கின்ற பெண்கள் ஏராளமான பெண்களை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக ராகாப் என்ற வேசியை பார்த்தோம், லீதியால் என்கிற பக்தி உள்ள ஒரு பெண்மணியை பார்த்தோம், எஸ்தர் என்கிற ஒரு அரண்மனையிலே இருக்கின்ற ஒரு அழகான பெண், ராணியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் விடுதலைக்காக போராடுகின்ற பொழுது இந்த விடுதலையிலிருந்து விடுவிக்கின்றவர்களாய் காணப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற பெண்களாய் நாம் திகழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது காரியம், விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற பெண்கள். முதலாவது காரியம், அடிமை தலையை எதிர்ப்பாளர்களாக காணப்படுகின்ற பெண்கள்.
இரண்டாவது அடிமைதள விடுதலையை கொடுக்கின்ற பெண்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவது விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற பெண்கள். 1 சாமுவேல் புத்தகத்திலே 1 அதிகாரம் 27, 28 வசனத்தில கடந்து போகும் பொழுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமாங்க, இங்க அன்னாளை பற்றி சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அன்னாள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் அன்னாளுக்கும் இறைவனுக்கும் ஜெபத்திலே ஒரு போராட்டம் நடக்கிறது ஆலயத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப அங்க ஏலி வருகிறார். ஏலி பார்த்து என்ன சொல்றாரு, நீ நம்ம குடிச்சிருக்கிறியா வெறிச்சிருக்கிறியான்னு கேட்கும் பொழுது, அப்படியெல்லாம் இல்லையா, என் மனதிலே நீண்ட நாட்களாக அரித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரிப்பை, ஒரு கஷ்டத்தை என் தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நீ சொல்லுமா என்று சொல்லிட்டு வராரு. அப்பதான் ஆண்டவர் அவளுக்காக மிகவும் இறங்கி மலடி என்று சொல்லப்பட்ட அந்த அன்னாளுக்கு ஒரு தாய் என்று சொல்லுகின்ற விடுதலையை கொடுக்கின்றார். இவள் தான் பெற்ற விடுதலையை சாலமோனை பெற்றெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சாலமோனை தனக்கு மாத்திரமே மகனாக வைத்துக் கொள்ளலாம். அதுதாங்க விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற பெண்கள். இந்த அன்னாள் முதலாவதான ஒரு விடுதலையாளனை உருவாக்கினாள், சாமுவேலை உருவாக்கினாள். அவன் விடுதலை வாழ்வைக்கு நேராக அவனை வளர்க்கின்றார். நீதி நிறைந்தவனாக, சத்தியம் நிறைந்தவனாக, நடுநிலை பேச்சாளனாக, அடிமை வாழ்க்கை ஏற்காதவனாக, எந்த பக்கமும் சாய்ந்து பதில் சொல்லாதவனாக நேர்மையான உள்ளத்தோடு வளர்க்கின்றார். ஆகவேதான் ஏலியுடைய பிள்ளைகள் தவறு செய்த பொழுதே கடவுள் கேட்ட பொழுது கடவுள் சொன்னது அப்படியே சொல்றான். உங்க பிள்ளைகள் தவறு செய்துட்டாங்க, ஆகவே உங்கள் பிள்ளைகள் செத்து போவார்கள் என்ற கட்டளையோடு சொல்கிறார். ஆகவே அன்னால் தான் பெற்ற விடுதலையை தனக்கு மாத்திரமே வைத்துக் கொள்ளாதபடி பிறருக்கு உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக சாமுவேலை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற பெண்கள். முதலாவதாக நாம் பார்த்த பொழுது அடிமை தனத்தை எதிர்க்கின்ற பெண்கள், எதிர்ப்பாளர்களான பெண்கள் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அடிமை தனத்தை விடுதலையாக மாற்றித் தருகின்ற பெண்கள் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அடிமை தலைக்காக, அடிமை வாழ்க்கைக்காக, விடுதலை வாழ்க்கைக்காக விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற பெண்கள் உருவாக்கினாங்க. சாமுவேலை அவிதமாய் அருமையான அன்னாள் உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷத்திலே 1 அதிகாரம் 27 வசனம் கடந்து போகும் பொழுது, அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்ல. எனக்கு அருமையானது இந்த சந்தர்ப்பம், சமயம், இந்த சூழல் நமக்கு நன்றாக தெரியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லுகிறோமே, எப்படி பிறந்தார்? ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த கன்னி பிறப்பதற்கு முன்னதாக லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 27 முதல் நீங்கள் படிப்பீர்களேயானால் மிக சிறந்த ஒரு காரியங்களாக பார்க்கிறோம். ஒரு சொல்றா, ஐயா எனக்கு நான் கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார். புருஷ சித்தத்தின்படி அல்ல, புருஷ சித்தத்தின் இல்லாதபடி தெய்வீக அருளினாலே கிடைக்கப்பெறுவதுதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மகவு என்று சொல்கின்ற அளவிற்கு அங்கே மாற்றுகின்ற ஒரு தன்மையை பார்க்கிறோம். அப்படியானால் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்புக் கொள்கிறார். அப்படியானால் ஆணாதிக்கம் அங்கே இல்லை என்பது முழுமையாய் தெரிகிறது. ஆணாக்கம் இருக்குமானால் உன் ஆசை உன் கணவனை பற்றியதாய் இருக்கும். கடைசி வரையிலே உன் ஆசை உன் கணவன் மீது இருக்கும் என்று சொல்கின்ற அந்த விதி அங்கே பொருந்து போகும். ஆனால் இந்த மரியாள் கணவனை அறியாமல் இருந்த கன்னிகையா இருந்த பொழுது அவளுக்கு பரிசுத்த ஆவினாலே பிறந்தது இந்த குழந்தை என்று பார்க்கிறோம். அந்த குழந்தை மக்களுக்கு விடுதலையை கொடுத்தது. தவறிலிருந்து விடுதலை, தீமையிலிருந்து விடுதலை, அநியாயத்திலிருந்து விடுதலை, அக்கிரம சிந்தையிலிருந்து விடுதலை, தவறான நோக்கத்தோடு இருந்த விடுதலை, குறிப்பாக பெண்களுக்கு பலமான ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்றாரே, ஒரு பெண்ணை பார்த்து விபச்சாரத்தோடு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவள் பாவம் செய்தால் இவள் நிச்சயமாய் மோசே பிரமாணத்தின்படி கல்லெறியப்பட வேண்டும். விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற மரியாள் மூலமாய் உருவாகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிறந்த மொழியை சொல்கிறார். உங்களில் எவன் ஒருவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவதாக இவர் மீது கல்லெறியட்டும். எனக்கு அருமையானவர்களே, அடிமை வாழ்வு என்பது
நீக்கப்பட வேண்டுமானால் விடுதலையாளர்கள் தோன்ற வேண்டும். அந்த விடுதலையாளர்கள் தோன்றுவதற்கு உயர்ந்த ஒரு காரணமாயிருப்பது பெண்கள் தான். வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அன்னாள் ஒரு சிறந்த விடுதலையாளனாகிய சாமுவேலை உருவாக்கினார். அவன் தைரியத்தோடு சொன்னான், மிக தைரியத்தோடு பேசினான். அதற்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு நாம் வரும்பொழுது கன்னி மரியாள் தன்னை தத்தம் செய்து, தன்னை தியாகம் செய்து, பரிசுத்தாவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வயிற்றிலே விடுதலையாளரை உருவாக்குகின்றார். அந்த விடுதலையாளர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அதே லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 48 படிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ பாருங்க, குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடியே மரியாளுடைய ஸ்டேட்மெண்ட், ஆத்துமம் கர்த்தரை துதிக்கின்றதே பாடனமே அவர் ஸ்டேட்மெண்ட் நான் பண்ண சொல்றாங்க. என்ன படிங்க? இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவாதி என்பது. ஏன் பாக்கியவாதி என்று சொன்னால் விடுதலையாளர்களை உருவாக்கின பாக்கியவாதி. இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுத்தவரை உருவாக்கிய பாக்கியவதி, இந்த உலகத்திற்கு விடுதலை கொடுத்த மகனை பெற்றெடுத்த பாக்கியவதி, இந்த உலகத்திற்கு தீமையான காரியங்களிலிருந்து விடுவித்து நற்கதி உருவாக செய்த அந்த விடுதலையாளரை உருவாக்கியவர் தான் இந்த அருமையான தாயார். ஆகவே இந்த தாயார் மூலமாய் சமுதாயம் செழிக்க, சமுதாயத்திலே இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்க, சமுதாயத்திலே எல்லோரும் சமம் என்ற நிலைமை வர இருந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தின் உறுதியாளர்கள் பெண்கள் என்கிற தலைப்பிலே நாம் மிக சிறப்பான காரியங்களை பார்த்தோம். பெண்கள் என்று சொல்லும் பொழுது கடவுளின் விடுதலையின் பங்காளர்கள். கடவுள் இந்த பூமியிலே விடுதலை வேண்டும் என்று சொன்னால் பெண்களை சிரேஷ்டமாக பயன்படுத்தினார். அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு விடுதலை கிடைத்தது. அடிமை தனத்தின் எதிர்ப்பாளர்களாக பெண்கள் செயல்பட்டார்கள். அடிமை தன விடுதலையாளர்களாக பெண்கள் செயல்பட்டார்கள். விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற களப்பணியை பெண்கள் செய்தார்கள். இந்த 3 காரியங்களை நாம் சிந்திப்போம். இந்த 3 காரியங்கள் நமக்கு சொல்லுகின்ற மிக பெரிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், கடவுளின் விடுதலை பணியிலே பங்காளர்களாக பெண்கள் மிக பெரிய பொறுப்பை வகித்தார்கள். ஆகவே பெண் இனத்தை எந்த அளவிற்கும் தீமையால் நசித்து நலுக்கி விடாதபடி இந்த பெண் இனத்தை உயர்த்த ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. தலையில் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்க திருவுள்ள சித்தத்தின்படியே பெண்கள் கடவுளின் விடுதலையாளர்களாக, விடுதலையின் பங்காளர்களாக பார்த்தோம் சாமி. இந்த விடுதலையின் பங்காளர்கள் அடிமை தன எதிர்ப்பாளர்களாக செயல்பட்டார்கள். அடிமை தலையின் விடுதலையாளர்களாக செயல்பட்டார்கள். விடுதலையாளர்களை உருவாக்குகின்ற கருவிகளாக செயல்பட்டார்கள். இந்த செயல்பாடுகளை நாங்கள் மனதில் கொண்டு பெண்ணினத்தோடு ஆண்களும் எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லாதபடி எல்லோரும் ஒன்று சமுதாயத்தில் என்ற கருத்தோடு ஏக சிந்தையோடு வர தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருமட்சி இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் செய்தி கொண்ட மக்களோடு நிலைத்தது. நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.